இந்த பகுதியில் இருக்க மக்கள் குடிக்கிற தண்ணி இதுதான். அவங்க அடிப்பைப்பில் அந்த தண்ணி அடித்தாங்கன்னா இந்த தண்ணி தான் வருது, கழிவுநீர் மிக்ஸ் ஆகி தான் வருது. இல்லை, இந்த தண்ணியை இங்கே ஆள்ற அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிற பெரிய ஆட்கள், அதிகாரம் படைத்தவர்கள் குடிப்பாங்களா அப்படின்னு தான் இங்கே இருக்க மக்கள் கேட்குறாங்க. எப்படி நாங்கள் பட்டினியாக பசியாக பசங்க வச்சுன்னு நாங்கள் பட்டினியாக பசியாக சாகுறோம். இங்கே தண்ணி நான் தடிக்குது, தண்ணி போக மாட்டேங்குது. எப்படி நீங்கள் தான் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. இப்போ நீங்கள் தண்ணி என்ன பண்ணுறீங்க? இல்லை, பட்டினியாக இருக்கிறோம், எதுவுமே இல்லை. பாட்டில் தண்ணி தான் இந்தோ, பாட்டில் தண்ணி 10 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். புரியுதுங்களா? எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். வாழக்கூடிய மக்கள் கேள்வி கேட்காதனால தானே இவன் பண்ணுறான். எப்படி கேள்வி கேட்பான்? அன்றாட தேவைக்காக ஓடுவானா, இல்லை நான் கேள்வி கேட்டுட்டு போராடுவேனா? இன்னைக்கு நான் வீட்டுக்கு சம்பாதிக்க போனா, பூ கடைக்கு போனா தான் 500 ரூபா சம்பாதிக்க முடியும். அதை வச்சா தான் நான் குடும்பத்தை இது பண்ண முடியும். எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? என்னதான் திண்டாட விட்டுட்டியே, எஸ்ஐஆர் ஃபார்மை சொல்ற, ஆதாரில் நேமம் மாற்ற சொல்ற, இப்படி நான் திண்டாட விட்டுட்டானா என்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக நான் ஓட தான் முடியும். உங்ககிட்ட நின்று போராட முடியாதுல்ல. எங்களை அந்த மாதிரி இடத்துல தானே தள்ள வச்சிருக்கேன். ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இங்கே சாதாரண மக்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குரலுக்கு வலிமை கிடைக்க மாட்டேங்குது. பல தடவை இங்கே ஜோனல் 6ல் இருக்கக்கூடிய மண்டல அதிகாரிங்கிட்ட நாங்கள் பல தடவை புகார் கொடுத்துருக்கோம். ஒருத்தன் வீட்டு டேக்ஸ் கேட்டாலும் அவன் வீட்டாண்ட வந்து நிற்கிறாங்க 15 சென்னை மாநகராட்சி ஊழியர்கள். ஆனால் இங்கே கூட இருக்கக்கூடிய அடிப்படை தேவை என்ன? கால்வாய் அடைப்பா, அதை உடனடியாக சீரமைக்காமல் இருக்கிறது தான் இவங்களோட வேலைக்கு. அவங்களுக்கு தேவை வரிப்பணம் மட்டுமே தவிர அவங்களுக்கு அடிப்படை வசதியை வந்து தொன்மையாக்கி கொடுக்கணுன்ற எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்லை.